இந்த வீடியோவில் நிஃப்டி 7th ஏப்ரல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாஸ் இருக்குது. எந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குன்றதும் செக் பண்ணலாம். டெய்லி ஆர்எஸ்ஐ 34.49 வந்திருக்கு. இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான இடத்துல இருக்குது. ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி இன்சைட் கேண்டிலில் ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸை நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது சார்ட்டில் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே மூவிங் ஆவரேஜ் 250, 20, 10 எல்லாமே வந்து கீழே தான் இருக்குது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 10 கீழே 7 தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் சோல்டு ஜோன் பக்கத்தில் இருக்குது. ஒரு 4-5 வந்துருச்சுன்னா நல்ல சூப்பர்பான ஓவர் சோல்டு ஜோன் வந்துடும். பட் எல்லாமே 20, 15, 200 எல்லாமே ரொம்ப கீழே தான் இருக்குது எல்லா ஸ்டாக்ஸுமே. வால்யூம் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் ஒரு 9,040 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 12,122 crores பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் இது ஒரு நல்ல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டிஏஎஸும் இது ஒரு நல்ல வேல்யூபிள் ஏரியா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க போல். ஸோ தே பாட் இட் இன் வெரி குட் வால்யூம். எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷன் இன்றைக்கி 52,000 கான்ட்ராக்டு செல் பண்ணியிருக்கிறாங்க பப்ளிக்கு. பட் ஸ்டில் பப்ளிக் இன் பை ஒன்லி 2 lakh கான்ட்ராக்ட் பையில் இருக்கிறாங்க. ப்ரோ இன்றைக்கி கவர் பண்ணியிருப்பாங்க. நல்லா இறங்கினதை யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருப்பாங்க. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போது புட்டில் 20,650 இருக்குது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா விக்ஸ் ஏறினதால் 20,650 புட்டு கிட்டத்தட்ட ஒரு 44 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 2 நாள் தான் இருக்குது நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு. நான் சொல்கிறது 9th எக்ஸ்பைரியை சொல்கிறேன். இந்த 9th எக்ஸ்பைரியில் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன் 44 rupeesக்கு ட்ரேட் ஆகுது. பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அது 0 ஆகும்னு தான் எதிர்பார்க்குறேன். பட் மார்க்கெட் இந்த விக்ஸ் ஏறினதால் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்றதால ரொம்ப பயப்படுறாங்க போல். புட்டு விற்கிறவங்களாம் ரொம்ப தள்ளி விற்கிறாங்க போல். 20,650 புட்டு 44 rupeesனால் நீங்களே பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இந்த ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. இந்தியா விக்ஸ் 22.79. இதுதான் இந்த ஸ்லைடு தான் ரொம்ப கரெக்டான ஸ்லைடாக இருக்குது. இந்த ஒரு ஸ்லைடு நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இது மார்க்கெட்டுக்கும் இந்தியா விக்ஸும் வந்து கரெக்டாக மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ பர்ஃபெக்டாக மூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக மூவ் ஆகணுங்க. இந்தியா விக்ஸு மூவ் ஆகாமல் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகவே ஆகாது. அது வந்து நம்மளை காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து அதாவது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் இல்லாமல் அப்படியே தள்ளும். டிவிடெண்ட் மட்டுமே கிடைக்கிற மாதிரி ஆகிடும். பட் இந்தியா விக்ஸ் ஏறினது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏறினாதான், இந்த மாதிரி ஏடாகூடமாக ஆனாதான் கவர்மெண்ட்டோ எல்லாம் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிகவரி ஸ்டார்ட் ஆகும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்தியா விக்ஸ் 22.79 ஆக்சுவலி இஸ் அ குட் சைன். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் இந்தியா விக்ஸு மூவ் ஆகுது. ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் ஆகா வியூ இன்னைக்கு 0 புல் வந்து 0 ஆயிடுச்சு. பேர் 49 ஆயிடுச்சு. திஸ் இண்டிகேட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இது வந்து ஒரு ஓவர் சோல்டு இடத்த காமிக்குது. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த ஓவர் சோல்டு இடம் நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேருந்து நிறைய பேர் வேல்யூ ஏரியான்னு சொல்லிட்டு பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, நிஃப்டி மிட் பாயிண்ட் 23,500 ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்றது புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. 23,500க்கு கீழே இருக்கும் போது எக்காரணத்து கொண்டும் பை பண்ணாதீங்கன்றத ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2 months கத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன். ட்ரேடரு பர்டிகுலராக 23,500 கீழே எக்காரணத்து கொண்டும் பையை பண்ணக்கூடாதுன்றது. பட் அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ ஏரியா வந்ததுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். பட் ஆஸ் அ ட்ரேடர் 23,500 கீழே போகும்போது இந்த அக்ரெசிவ் பையில் இருந்தால் இட்ஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. பட் 23,500 மேலே இந்த இயர் போனதுக்கப்புறம் நல்ல பையிங் வந்துடும். ஓகே, நிஃப்டி பிஇ 20.14. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா தான் இறங்குச்சு. ஆனால் இன்னமும் 19.61 இந்த இயர் வந்த வேல்யூவேஷன் இல்லை. இப்போ 20.14 இருக்குது. வேல்யூவேஷன் கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்குது நிஃப்டியில். ஓகே, இன்சைட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி நம்ம 430 பாயிண்ட்ஸுக்கு தான் நம்ம எதிர்பார்த்து பண்ணோம். பட் கேப் டவுன் ஆனதால் 1,339 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. எத்தனை பேர் இது நம்ம கூட சேர்ந்து நீங்களும் இந்த ப்ராஃபிட்ஸை எடுத்தீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள்.
நானும் என் டீமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எத்தனை பேர் நம்ம சொன்னதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு. கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் எக்ஸைஸ் டியூட்டி ₹2 ஈச் இன் பெட்ரோல் அண்ட் டீசல். இப்போவே டேரிஃப் 9th தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போவே நம்ம பப்ளிக் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் நேற்று வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். எந்த கண்ட்ரியும் பே பண்ணாது, எந்த கம்பெனியும் பே பண்ணாது, எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த டே கன்சியூமர் தலையில் தான் விழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு கவர்மெண்ட்டு ₹2 பெட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ இப்படி தான் நடக்கும். இது ஒன்றும் பண்ண முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே கன்சியூமர் தான் நம்ம கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. யார் எந்த உலகத்தில் என்ன சண்டை போட்டாலும் கன்சியூமர் தலையில் தான் விழும். நம்ம வாங்குறவங்க தான் அதோட பெரிய பிரச்சனையை நம்ம விலைவாசி உயர்வை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறுறத தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். யூஎஸ்ஏ சைனா ட்ரேட் வார் வந்துடுச்சு. ட்ரம்ப் ஏதோ சைனா ரொம்ப பயப்படுற கண்ட்ரி மாதிரி 50% உங்களுக்கு டேக்ஸ் போட்டுருவோம், 9th நீங்கள் உங்கள் 34% எடுக்கலைனான்னு சொல்லியிருக்காங்க. சைனாலாம் அதை பற்றி கவலையை விட மாட்டாங்க. அவங்க 50% போட்டால் திரும்பி சைனா 50% போட தான் போகிறாங்க. உங்கள் ஆப்பிள் கம்பெனியே நீங்கள் சைனாலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி வருதுன்றது அவங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. ஓகே, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி கைடன்ஸ் இன் ஐடி ரிசல்ட். ஏன்னா இப்போ ஐடி ரிசல்ட் சீசன் வந்துடுச்சு. பெருசாக எந்த கைடன்ஸும் ஒவ்வொரு முறையும் ஐடி ரிசல்ட் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கைடன்ஸ் மோரலஸ் சேமாக இருக்கும். பட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எந்த கைடன்ஸும் எதிர்பார்க்காதீங்க. அதேமாதிரி நம்ம நேற்று பேசின மாதிரி 22,000 19,600 செல்லர்ஸ் ட்ராப் ஜோன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு டைம் 22,000 கீழே வரும்போது அங்கேருந்து ஒரு 1,800 பாயிண்ட் மூவ் ஆச்சு. இப்போது செகண்ட் டைம் 22,000 கீழே போகும்போது கீழே இருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. ஒரு 21,750 ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் 22,250 வந்திருக்கு. 21,800 இட்ஸ் அ ப்ரெட்டி டீசென்ட் ஜோன் தான். இது நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, இதான் நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஜோன் நம்ம இதை போட்டிருப்போம் ஏற்கனவே 2 months முன்னாடியே போட்டது தான். வேல்யூ ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ 21,800 இஸ் அ டீசென்ட் வேல்யூ தான். 21,000 இந்த இது எலெக்ஷன் போது வந்ததை 21,300க்கு வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல இடம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைப்பேன். பிகாஸ் இந்த ஜோனே 22 கீழே இருக்கிற ஜோனே இட்ஸ் அ ப்ரெட்டி டீசென்ட் ஜோன் தான். 18 ஒரு 12 monthsலேருந்து 24 months ஆர் 18 monthsன்றது மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. 18லேருந்து 24ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 24 monthsல யூ வில் டெல் மீ ஓகே வாட் ஆர் த ரிட்டர்ன்ஸ் யூ வாட்ன்றது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வெரி டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஃபார் மீ நல்ல ஒரு கரெக்ஷன்ஸு வேல்யூவேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. மேபி இது மேக்ஸிமம் தான் ஒரு 21,300 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா ஃபுல் வேல்யூவேஷன் முடிஞ்ச மாதிரி ஒரு கால்குலேஷன் வரும். பட் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இந்த இடத்த. கோல்டு வச்சுருக்கவங்க கூட கோல்டுலேருந்து நிறைய பேர் இப்போ ஸ்டாக்குக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் கோல்டை விட இது இப்போ வேல்யூவேஷன் பெட்டராக இருக்குது. ஸோ இது ஆர்எஸ்ஐ நீங்கள் செக் பண்ணலாம். இப்போது ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் ஆகுமா ஆகாதான்றதை கூட நம்ம இங்கே பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ஆர்எஸ்ஐ ஆல்மோஸ்ட் இங்கே 21,964 வரும்போது ஆர்எஸ்ஐ 22 வந்துடுச்சு. இப்போது மார்க்கெட் இதுக்கு கீழே போயிடுச்சு. இந்த 21,964 கீழே போய் இங்கே 21,743 போயிடுச்சு. பட் ஆர்எஸ்ஐயால் இன்னும் போக முடியல. 33.72 இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ இதுக்கு கீழே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே நமக்கு ஏதாவது ஒரு கேண்டில் சப்போர்ட்டோ இல்லை எனி பேட்டர்ன் சப்போர்ட் வந்ததுன்னா இங்கேருந்து திரும்பி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்க தான் போகுது. பார்க்கலாம் இந்த ஆர்எஸ்ஐ இது பிரேக் ஆகுதா பிரேக் ஆகலையான்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி இந்த இன்சைட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி சொல்லணும் அதே மாதிரி இங்கே வரும்போதும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சொல்கிறேன். நீங்கள் கரெக்டான ஸ்டாப் லாஸை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்என்டி இப்போ நம்ம நார்மலாக செபி ரூல்ஸ் படி இண்டெக்ஸ் தான் காமிக்கலாம். இண்டெக்ஸை பற்றி பேசலாம். பட் இதை பற்றி பேசக்கூடாது. இந்த ஸ்டாக்ஸை பற்றி பேசக்கூடாது. ஒரு 3 months டேட்டாவே யூஸ் பண்ணக்கூடாது. பட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதை நான் காமிக்கிறேன். பிகாஸ் ஏற்கனவே எல்என்டியை பற்றி நான் பேசினதால் இதை பற்றி சொல்கிறேன். இதோட அப்டேட் சொல்கிறேன். இதுதான் வீக்லி கேண்டில். வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்லேருந்து 23 டிசம்பர்லேருந்து ஆல்மோஸ்ட் இது வரைக்கும்
ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லேயே தான் இருந்தது. ஸோ இந்த சைட்வேஸ் மூமெண்ட்லேருந்து இப்போ இது பிரேக் ஆச்சுன்னா அப்படியே இந்த பார்ட்டு மேலே கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இந்த சைட்வேஸ்லேருந்து மார்க்கெட்டு பிரேக் ஆகிருக்கு. வாங்கினவங்க எதுவுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஹோல்ட் இட். இன்கேஸ் கேஷ் இருக்குதுன்னா, அதாவது இது வரும் வரலன்றதை பற்றி யோசிக்காமல் நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போ இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் இது பிரேக்காக இருக்குதால இது பியூர்லி டெக்னிக்கல் தான், வேறு எந்த எதுவுமே கிடையாது, அட்வான்ஸ் எதுவுமே கிடையாது இதில். ஸோ இந்த இடம் இப்போ இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் இங்கே பிரேக் ஆகிருக்கிறதால இன்கேஸ் இந்த ஃபுல் சைட்வேஸு இந்த இடத்துல டார்கெட்டாக கொடுத்ததுன்னா 2500 ரேஞ்சு, 2500லேருந்து 2485 அந்த ரேஞ்ச் 25ன்னு வச்சுக்கோங்க. 2500 ரேஞ்ச் வந்ததுன்னா யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ இங்கே ஆவரேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்ததுன்னா, வரலனா விட்டுருங்க, வரலனா திரும்பி இந்த சைட்வேஸ்க்குள்ளே வந்துட்டு திரும்ப இது பிரேக் ஆச்சுன்னா அகெயின் இந்த பர்டிகுலர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸு மேலே நமக்கு ரேலி கொடுக்கும். இந்த 380ன்றது 45 அந்த ரேஞ்சு வரும். பட் இப்போதைக்கு இது கீழே வந்திருக்கிறதால கீழே வந்திருக்கு, பட் ஒரு சப்போர்ட் அதாவது கீழே வந்திருக்கு. பட் இந்த கேண்டில் வந்து இப்போ பெருசாக ஒரு பேரிஷ் கேண்டில் இல்லை. பட் மூவிங் ஃபர்தர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இன்கேஸ் ஒருத்தர் புதுசாக வாங்குறாங்க அப்படின்னா 2500 இன்கேஸ் வந்ததுன்னா வாங்குங்க. ஏற்கனவே வாங்கி இருந்தீங்கன்னா 25 வந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். இல்லை ஆவரேஜ் பண்ணுறதுக்குலாம் எதுவும் காசு இல்லைன்னா எதுவுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஹோல்ட் இட். நிறைய ஆர்டர் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இயர் ஹையஸ்ட் ஆர்டர் எல்என்டிக்கு தான் வந்திருக்கு. ஆனால் டெக்னிக்கல் படி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வரும்ன்றது மாதிரி நான் சொல்லலை, ஆனால் வந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதனால் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க ஒன்றும் பேனிக் சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் ஆக தேவையில்லை. இந்த இடத்துல வந்ததுனாலும் திரும்பி ரிகவர் ஆகும். வரலனாலும் இது உள்ளே திரும்பி போயிடுச்சுன்னா இங்கேருந்து ரிகவரி ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் எல்என்டியோட அப்டேட். புதுசாக வாங்குறவங்க இன்கேஸ் 25 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா வாங்குங்க. ஏற்கனவே வாங்கினவங்க ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தால் அந்த இடம் வந்ததுன்னா பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, ஃபுல்லி இன்வெஸ்டட்னா ஜஸ்ட்டு ஹோல்ட் ஆன். லாஸை புக் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். திரும்பி மேலே வரும்போது புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எல்என்டியோட அப்டேட் அண்ட் நிஃப்டியோட ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்கு. ஓகே, இதுதான் நம்ம இன்சைட் கேண்டில். இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணாங்கன்றத சொல்லுங்கள். இந்த கேண்டில் தான் நம்ம பேசியிருந்தோம். இதுதான் மதர் கேண்டில், இது சைல்டு கேண்டில். இது பிரேக் ஆனோன்னு செல் பண்ணலாம். இது ஃபுல் மதர் கேண்டில் இங்கே டார்கெட்டாக வரும்னு சொன்னோம். நம்மளுடைய லக்கு இன்றைக்கி கடவுளோட புண்ணியம் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இன்றைக்கி பெரிய கேப் டவுன் வந்தது, மிகப்பெரிய ப்ராஃபிட்ஸு. இந்த இயர் 2025ஓட நாங்கள் பண்ண மிகப்பெரிய ப்ராஃபிட்டு இந்த ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பெட்டரான இடத்துல இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்ட்ராடேயில் மொத்தமே 6 பேட்டர்ன் தாங்க, வேறு எந்த பேட்டர்னும் கிடையாது. அந்த 6 பேட்டர்னோட சிமிலாரிட்டி பேட்டர்ன் தான் எத்தனை வருஷமானாலும் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கெலாம் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் முடிஞ்ச உடனே கிளியராக வந்து நீ யார் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் அவங்க சொல்லலாம். இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கி நார்மல் டே அப்படின்னு ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் தான் வந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் ஹையோ லோவை பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது யார் அந்த விஷயம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே வரும்போது பையும் மேலே வரும்போது செல்லுன்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதும் சொல்லிக் கொடுப்போம். இது பர்டிகுலராக இந்த முறை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்காக எடுக்கிறோம். பட் ஆப்ஷன் ரைட் பண்ணுறதுக்கு கேஷ் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3.5 lakhs இருந்தால் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து April 20th இந்த ட்ரைனிங் இருக்கும். தேவையானவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.